அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. என்னென்ன அறிவிப்புகள், என்னென்ன முக்கியமான தகவல்கள் என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே ஹைப் என்னும் எல்லோ கலர் ஸ்டாரை கிளிக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான திட்டங்களில் ஒன்று மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டம் எப்பொழுது அமலுக்கு வரும், உயர்த்தப்பட்ட 2500 தொகை எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே அதிகமாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் இத்திட்டம் பல லட்சக்கணக்கான குடும்ப தலைவிகளின் அன்றாட நிதி தேவைகளுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பதை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பதை பெயர் மாற்றம் செய்து மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம் என மாற்றம் செய்து மாதம் உயர்த்தப்பட்ட தொகையான 2500 வழங்குவதற்கான பட்டியல் தயாரிப்பு என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதே சூழலில்தான் இந்த நிதித்தொகை ரூபாய் 2500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து அமைச்சர்கள் அளித்துள்ள விளக்கம் மக்கள் மத்தியில் அதிக கவனம் ஈர்த்துள்ளதாக உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மகளிர் உரிமை தொகை பற்றிய கேள்விகளுக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்குவது எப்போது வழங்கப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது அவர் தற்போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை குடும்பத்தின் சிறிய அளவிலான மருத்துவ செலவு, படிப்பு செலவு மற்றும் குழந்தைகளுடைய அத்தியாவசிய தேவைகள், மாதாந்திர மளிகை பொருட்கள் ஆகியவைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது பயன்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள நபர்களை சேர்ப்பதற்கான பணிகளும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்துள்ள நிலையில் உரிமை தொகை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே பல்வேறு அரசியல் தளங்களிலேயும் எழுப்பப்பட்டு வருகிறது. பொதுவாக மாதம் 2500 வழங்குவதன் காரணமாக ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பமானது 25,000 ரூபாய் வரை பெற முடியும். இதனால் அக்குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை தவிர்ப்பதற்கும் அத்தியாவசிய தேவைகளை பெண்கள் சுதந்திரமாக அனுபவிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேக அரசுடைய தேர்தல் வாக்குறுதியில் 2500 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை மற்றும் நித்திய கடன் சுமைகள் அதிகரித்துள்ள காலத்தில் நிதியுதவி உயர்த்தப்பட்டால் அது பெண்களுக்கு மேலும் பெரிய நிம்மதியை தரும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அதே வேளையில் மாநில அரசின் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டத்தில் சமூக நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை திடீரென உயர்த்துவது நிதி மேலாண்மையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அரசு கவனத்துடன் நடைபெற்று வருகிறது. மகளிர் நலன் மற்றும் சமூக மேம்பாட்டை முதன்மையாக கொண்டு அரசு செயல்பட்டு வந்தாலும் எந்த ஒரு பெரிய நிதி சுமையுள்ள திட்டத்தையும் முழுமையாக அமுல்படுத்த போதிய கால அவகாசம், சீரான நிதி திட்டமிடுதலும் அவசியமாகிறது. மேலும் அவர் பெண்களுக்கு உதவும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர் திட்டம், மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், மகளிர் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் என பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் பெண்களின் பொருளாதார சுமை மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ள திட்டங்களாகும் என அவர் கூறியுள்ளார். அமைச்சர் நிர்மல்குமாரின் இத்தகைய விளக்கமானது அரசின் நிதி நிலைமையை சீரமைத்த பிறகே உயர்வு குறித்து யோசிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. எனவே நிதி நிலைமை சுமூகமாகும் போது மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவது குறித்த நேர்மறையான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் அவர் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியும் அளித்துள்ளார். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே உள்ள ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.